வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். சாரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் இழுத்தடிப்பு. சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் மக்கள் நடத்திய மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. கொட்டும் பனி, கடும் குளிரால் மக்கள் தவிப்பு. அதிகாலையில் நிலவிடும் நடுக்கத்தால் இரவிலேயே உதயமாகிவிடும் கோலங்கள். நீர்நிலைகளை தேடி வரும் வெளிநாட்டு பறவைகள். வலை வைத்தும் விஷம் வைத்தும் வேட்டையாட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை சாரத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுவை சாரம் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கப்பட்ட போதிலும் அவை இன்னமும் முழுமை பெறவில்லை. இது குறித்து பலமுறை வலியுறுத்தி வந்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பொதுமக்கள் திங்கட்கிழமையன்று சாரம் பாலத்தில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விரைவில் துவங்கப்பட்டு முழுமை பெறும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். இதேபோன்று மின்துறையில் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சில பணிகளுக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதை அறிந்த வாரிசுதாரர்கள் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வாரிசுதாரர்களுக்கு தர வேண்டிய வேலையை மற்றவர்களுக்கு வழங்குவது எந்த விதத்தில் நியாயம் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். இவர்களின் போராட்டத்திற்கு தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் ஆதரவளித்தனர். புதுவையில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பனிப்பொழிவினால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மார்கழி மாதம் என்றாலே பனிப்பொழிவுடன் குளிர் மக்களை வாட்டி வதைக்கும். இந்நிலையில் கடந்த 3 வாரமாக புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பொழியும் பனியினால் மக்கள் அல்லல் பட்டுள்ளனர். இரவில் நிலவிடும் பனியை சமாளிக்க மங்கி குல்லா, ஸ்வெட்டர், சால்வை போன்றவற்றை அணிந்து கொண்டாலும் பனியினால் ஏற்படும் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் 80% பனியினால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பு, ஜலதோஷம் என மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். மார்கழி என்றாலே நினைவிற்கு வரும் கோலம் கூட கொட்டும் பனி காரணமாக இரவு 8 மணிக்கு உதயமாகி விடுகிறது. காலையில் நிலவிடும் பனிக்கு தங்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதால் இந்த எச்சரிக்கை நடவடிக்கையில் நம்மூர் பெண்மணிகள் களமிறங்கி உள்ளனர். கடும் பனிப்பொழிவு போன்றவற்றினால் கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வருகிறது. கிராம பகுதிகளில் மழையினை போன்று பனி கொட்டுவதால் அந்த பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி வருவது சிரமமாக உள்ளது என்கின்ற வாகன ஓட்டிகள். இது போன்ற பனிப்பொழிவினால் எப்போதும் 12 மணி வரை போக்குவரத்து நெரிசல் காணப்படும் புதுவை இரவு 10 மணிக்கெல்லாம் உறங்கி போய்விடுகிறது. புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்க விட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதியில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இது போன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சுவாமி விவேகானந்தா பிறந்த நாளையொட்டி நடந்த ஊர்வலத்தில் ராமகிருஷ்ணா பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் சேவா சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியும் இணைந்து சுவாமி விவேகானந்தரின் 152வது பிறந்தநாள் விழாவினை பள்ளி வளாகத்தில் கொண்டாடியது. சுவாமி விவேகானந்தரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படம் ஊர்வலமாக ஈஸ்வரன் கோவில் வீதி, மிஷன் வீதி, புசி வீதி, எம்ஜி ரோடு, நேரு வீதி ஆகிய வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பள்ளியின் கல்வி ஆலோசகர் சிவசுப்பிரமணியன் வரவேற்று பேசினார். சேவா சங்க தலைவர் ராமகிருஷ்ண சிங் தலைமையேற்று நடத்தினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் தலைவர் லோகநாதன் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ரதத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளியின் தாளாளர் கணேசன், இயக்குனர் ராமசாமி, ரோட்டரி கிளப் ஆஃப் செயலாளர் ஜெயச்சந்திரன், ரோட்டரி சங்கத்தின் ரீஜனல் சேர்மன் செந்தாமரை கண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுவையில் திருக்குறள் மன்ற விழாவில் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பங்கேற்க இருப்பதாக மன்ற நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை திருக்குறள் மன்றத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா திருவள்ளுவர் திருநாள் சிறப்பு பேருரை வெள்ளிக்கிழமை மாலை சித்தன்குடி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது என்றும் பெங்களூர் விண்வெளி ஆய்வு மையத்தின் சிறப்பு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு தொடக்க உரையாற்றி காளியன் எதிராசன் எழுதிய கம்பனில் வள்ளுவம் என்ற நூலை வெளியிட்டும் புதிமமும் ஆதித்யா வித்தியாசமும் சேர்ந்து நடத்திய திருக்குறள் கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவருக்கு சான்றிதழ்களும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சுயர் கோப்பைகளும் வழங்க உள்ளார். அப்துல் காதர் திருவள்ளுவர் நாள் சிறப்பு பேருரையாற்ற புதிமத்தின் தலைவர் கலியன் எதிராசன் தலைமை உரையும், மன்ற செயலர் அறிவு நம்பி வரவேற்புரையும், மன்ற துணைத் தலைவர் சுந்தர லட்சுமி நாராயணன் நன்றி உரையும் ஆற்றுவிக்கின்றனர். ஆதித்யா வித்தியாசமத்தின் நிறுவனர் ஆனந்தன் முன்னிலை வகிக்க சிவக்கொழுந்து மகிழ்வுரையும் மற்றும் செல்வகாந்தி முன்னுரையும் ஆற்றுவார்கள். நிகழ்ச்சியில் புதுவையின் தமிழ் அறிஞர்களும் புதிம உறுப்பினர்களும் பங்கேற்க உள்ளார்கள் என திருக்குறள் மன்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர். சாலையோரங்களில் ஸ்வெட்டர்கள் விற்பனை. குளிரை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கும் குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர் தீவிரம். தனியார் நிதி நிறுவன மோசடியால் ஆர்ப்பாட்டம். டெபாசிட் செய்தவர்களின் பணத்தை திரும்ப தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. உலக இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மையத்தில் ஓவியம் வரையும் நிகழ்வை சபாநாயகர் துவக்கி வைத்தார்.
அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு நிகழ்த்தும் தேசிய இளைஞர்கள் தினம் நிகழ்வை முன்னிட்டு எனது கனவு எனது இந்தியா எனும் தலைப்பில் 1,00,000 நபர்கள் வயது வேறுபாடின்றி ஓவியங்கள் வரைதலுக்கான துவக்க விழா அன்னை தெரேசா சுகாதார அறிவியல் கல்வி மட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் மதர் தெரேசா கல்வி நிலைய ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கு கொண்டு தங்களின் இந்திய எண்ண கனவுகளை வண்ண ஓவியமாக வரையும் நிகழ்வுக்கான துவக்க விழாவை சட்டப்பேரவை தலைவர் சபாபதி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் அன்னை தெரேசா கல்வி நிலைய தலைவர் டாக்டர் முரளி, பாரதியார் பல்கலைக்கூட புலத்தலைவர் டாக்டர் சிற்பி ஜெயராமன் மற்றும் பேராசிரியர் ராஜராஜன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். திருபுவனை, ஊசூடு மற்றும் முதலியார்பேட்டை தொகுதிகளில் நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் துவக்கி வைத்தனர். சன்னியாசி குப்பம் மற்றும் குயிலாபாளையம் சாலையை இணைக்கும் சாலை தற்போது 3.8 மீட்டர் அகலம் மற்றும் 680 மீட்டர் நீளம் கொண்டதாக உள்ளது. இந்த சாலை சோரப்பட்டு, விநாயகம்பட்டு, கொத்தனரிபுத்தம், குயிலாபாளையம் மற்றும் சன்னியாசி குப்பம் ஆகிய கிராமங்களை இணைக்கிறது. மேலும் இந்த சாலை வழியாக சுற்றுப்புற கிராம விவசாயிகள் கரும்புகளை லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலைக்கு கொண்டு செல்கின்றனர். இந்த சாலையை மேம்படுத்தும் பணிக்கு பொதுப்பணித்துறை மூலம் 11.50 லட்சத்திற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. பிப்டிக் தலைவரும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுவாமிநாதன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சௌரிராஜன், உதவி பொறியாளர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் முகமது யூசுப் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ஊசூடு தொகுதி ஆதி திராவிட பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 5,000 என ஈம சடங்கிற்கும் 21 நபருக்கு திருமண உதவி தொகையாக தலா ரூபாய் 25,000 ஆக மொத்தம் 6,90,000 ரூபாயை கார்த்திகேயன் எம்எல்ஏ சட்டமன்ற அலுவலகத்தில் வழங்கினார். ஆதி திராவிடர் நலத்துறையின் நல ஆய்வாளர் செல்வகுமார், தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்களும் உடனிருந்தனர். இதேபோல் முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள வேல்ராம்பேட்டு, துலுக்கானத்தம்மன் நகரில் விடுபட்டிருந்த சாலைகளை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பூமி பூஜையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் அறிவழகன், உதவி பொறியாளர் திருஞானம், இளநிலை பொறியாளர் பாலசுப்ரமணியன், முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்துக்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமன்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உல்லன் ஸ்வெட்டர், ஸ்கார்ப், மங்கி, குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர்பாட் போன்றவைகளை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. துணி கடைகளில் இது போன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனை ஆனாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில் தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். தனியார் நிறுவன மோசடியை கண்டித்து லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் டெபாசிட் செய்தவர்களின் பணம் முதிர்வான பின்னரும் திருப்பி தராமல் மோசடி செய்து வருவது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த பின்னரும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் மக்களை ஏமாற்றி வரும் நிறுவனத்தை அரசு முடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய லஞ்ச ஒழிப்பு ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தினர் திங்கட்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரை